ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் முற்றிலுமே வித்தியாசமான முறையில் வாழைக்காய் தோசை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் காலை நேர உணவாகவோ இல்லைனா மாலை நேர உணவாகவோ சாப்பிட்லாம். இது கூட நீங்கள் சைட் டிஷ் தொட்டு சாப்பிடணுன்ற அவசியமே கிடையாது. தனியாக சாப்பிட்டாலே அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி அதற்கு ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வாழைக்காவை ஒரு தடவை கழுவிட்டு மேலே இருக்கக்கூடிய தோல்களை நீக்கிடுங்க. இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பீசஸை வேறு ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை அலசிக்கிங்க. எதுக்காக அப்படின்னா அந்த வாழைக்காய் கட் பண்ணும்போது சின்ன சின்ன பிசுறு, அதாவது பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. அதனால் ஒரு தடவை கழுவிடுங்க. கழுவினதை இப்போ நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் இட்லிக்கு பயன்படுத்தக்கூடிய பொன்மணி அரிசி ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது சரியாக ஒரு 170 கிராம் அளவுக்கு இருக்கும். இதற்கு நீங்கள் இட்லிக்கு பயன்படுத்தக்கூடிய பொன்மணி அரிசி தான் பயன்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. சாப்பாட்டு அரிசி பயன்படுத்தலாம், இல்லைனா பாதி இட்லி அரிசி பாதி பச்சரிசி ரெண்டுமே கலந்து பயன்படுத்தலாம். இப்போ இதை 2 தடவை கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை மறுபடியும் ஒரு தடவை கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு ஒரு 5 வரமிளகா சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக சின்ன ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதை தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இந்த மாதிரி. அதுக்கு அடுத்ததாக அரை கப் அளவுக்கு தேங்காய் துருகள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக தேங்காய் துருகள் சேர்த்தா தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம பார்த்தீங்கன்னா எந்த விதமான அதாவது உளுந்து அந்த மாதிரி எதுவுமே பயன்படுத்தலை. அதனால் தேங்காய் துருகள் கட்டாயம் சேர்த்துக்குங்க. தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இந்த மாதிரி. இப்போ இதை நம்ம வேற ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்குங்க. ஏன்னா இதில் நம்ம வாழைக்காய் பயன்படுத்தியிருக்கோம், வாயு பிடிப்பு அந்த மாதிரி ஏதாவது ஏற்படும். அதனால் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதை புளிக்க வைக்கணும் அப்படிலாம் கிடையாது, இன்ஸ்டண்ட்டாக உடனே செய்யலாம், அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கல் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. கல் ரொம்ப சூடாயிடுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தோசையை வார்க்க ஆரம்பிக்கணும். எதுக்காக அப்படின்னா இதில் நம்ம வாழைக்காய் சேர்த்துருக்கிறதுனால தோசை மாவு கொஞ்சம் பெரட்டின மாதிரி வரும். அதனால் கல் மிதமான சூட்டில் இருக்கும்போது இந்த தோசையை நம்ம ஊற்ற ஆரம்பிக்கணும். ரொம்ப மெல்லிதெல்லாம் வராது, ஓரளவுக்கு வரும். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ இது வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அடிப்பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான், நம்முடைய சுவையான வாழைக்காய் தோசை ரொம்ப அருமையாக பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் அடுத்த தோசை ஊற்ற போகிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு தோசையை ஊற்றுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் எப்பயும் போல் செய்யுங்க. கொஞ்சம் மாவு உங்களுக்கு பெரட்டுற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் கூட அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. அதாவது இது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது மாவு, கொஞ்சம் அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம எப்பவுமே தோசை மாவு வச்சுருப்போம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். அந்த மாதிரி தோசை பார்த்தீங்கன்னா சைடில் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும், நடுவில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் தனியாக சாப்பிடும்போது அந்த வாழைக்காய் டேஸ்ட்டை ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். ஏன்னா இதில் காரம் எல்லாமே நம்ம சேர்த்து போட்டிருக்கோம். வேணும்னா நீங்கள் இது கூட தேங்காய் சட்னியோட காம்பினேஷன் பண்ணி சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன ரெசிபி உங்களுக்கு இன்றைக்கி பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகள் மற்றும் கார்டனிங் டிப்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப்னை ப்ரெஸ் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களால் அதை ஈஸியாக உடனுக்குடன் பார்க்க முடியும். தேங்க்யூ.